Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல் மூலமா எப்படி நம்ம ஒரு 2D அனிமேஷனை எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூஸும் இல்லாம எப்படி நம்ம உருவாக்கலாம்ன்றத தான் பார்க்க போறோம். फ्रेंड्स இது மாதிரி நம்ம சேனல்ல 2D and 3D அனிமேஷன் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். பட் அந்த வீடியோஸ்ல பார்க்காத ஒரு சில விஷயத்தை நம்ம இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம ஒரு கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ணனும்னா நமக்கு நாலு முக்கியமான விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கார்ட்டூனோட கேரக்டர் தேவைப்படும். அடுத்து கார்ட்டூனுக்கான பேக்ரவுண்ட் நமக்கு தேவைப்படும். அடுத்து கார்ட்டூனுக்கான அனிமேஷன் நம்ம மேக் பண்ணனும். அடுத்து எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த நாலு விஷயம் நம்ம கரெக்ட்டா இருந்தா நம்ம ஈஸியா ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிடலாம். फ्रेंड्स உங்ககிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்கு. மொபைல் மூலமா இந்த நாலு விஷயத்தை பண்ண முடியுமான்னு கேட்டா ஃப்ரீயாவே நம்ம ஈஸியா பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स இந்த நாலு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா கார்ட்டூன் கேரக்டரை உருவாக்கணும். அதாவது फ्रेंड्स இந்த கார்ட்டூன் கேரக்டர் நம்ம எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸான வீடியோஸ்ல நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கார்ட்டூன் அனிமேஷன் மேக் பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள போயிட்டு அவங்க கொடுத்துக்கிற அந்த டிஃபால்ட் ஆப்ல இருக்கிற அந்த கேரக்டரை நம்ம கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா யூடியூப்ல கொடுத்துக்கிற கேரக்டர் நம்ம கிரீன் ஸ்கிரீன் பண்ணி கொண்டு வந்து குரோமாக்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணி கைன்மாஸ்டர்ல வச்சு நம்ம அந்த கேரக்டரை உருவாக்குவோம். அடுத்து பார்த்தோம்னா ஓனாவோ கேரக்டர் நம்ம உருவாக்கலாம்ன்ற ஆப்ஷன்ஸ் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோல நம்ம அந்த ஓன் கேரக்டர் நம்ம எப்படி உருவாக்கலாம்ன்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தோம்னா கார்ட்டூன் பேக்ரவுண்ட். फ्रेंड्स இந்த கார்ட்டூன் பேக்ரவுண்ட் சேம் ஆப்ஷன் தான். இந்த 3D and 2D ஆப்ல கொடுத்திருக்கிற அந்த கார்ட்டூன் பேக்ரவுண்ட் நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மொபைல்ல இமேஜ் சர்ச் மேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ல இருந்து நம்ம கார்ட்டூன் பேக்ரவுண்ட் கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். फ्रेंड्स இந்த கார்ட்டூனுக்கு தேவையான HD பேக்ரவுண்ட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம கார்ட்டூன் பேக்ரவுண்ட நம்ம ஓனா வரையணும். இந்த வீடியோல நம்ம அந்த மூணாவதா இருக்கிற அந்த ஓனா வரையற ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து மூணாவது மெத்தட் நம்ம அனிமேஷன் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நாலாவது மெத்தட் நம்ம கைன்மாஸ்டர்ல வச்சு எப்படி எடிட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறேன் இந்த கார்ட்டூன் கேரக்டர் ஓனா உருவாக்குறதும் கார்ட்டூன் பேக்ரவுண்ட ஓனா உருவாக்குறதும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரே இதுவா பார்க்க போறோம். அதாவது फ्रेंड्स இந்த கார்ட்டூன் கேரக்டர் அண்ட் கார்ட்டூன் பேக்ரவுண்ட் நம்ம IBIX பெயிண்ட் எக்ஸ்ல வச்சு தான் நம்ம வரைய போறோம். இந்த IBIX பெயிண்ட் எக்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் வந்து போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் என்னோட போட்டோவே வச்சு நான் கார்ட்டூனா நான் மேக் பண்ணிருப்பேன். சோ நீங்க அதே மாதிரி கூட நீங்க உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மொபைல்ல யூடியூப்ல பார்க்குற அந்த கார்ட்டூன் கேரக்டர் நம்ம கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுக்கான டுட்டோரியல் நான் போட்டுருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம அந்த வீடியோஸ்ல சொல்லிருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் நம்ம உருவாக்கணும்னா கண்டிப்பா டைம் அதிகமாயிடும். சோ இந்த வீடியோட லெந்த் ரொம்ப டியூரேஷன் அதிகமாயிடும். சோ அதனால फ्रेंड्स நான் சாம்பிளுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி அது அனிமேஷன் எப்படி பண்ணலாம்ன்றத நான் சொல்லி காட்டுறேன். நீங்க என்ன பண்ணுங்க அந்த வீடியோல சொல்லிருக்கிற மாதிரி நீங்க கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்கி கொண்டு வந்து இப்போ நான் இதல பண்ற மெத்தட் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி கேரக்டர் நம்ம உருவாக்கலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स நீங்க என்ன பண்ணுங்க மொபைல்ல IBIS பெயிண்ட் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. இதுதான் அந்த IBIS பெயிண்ட் எக்ஸ். சோ இந்த ஆப்ல தான் நம்ம போய் கிரியேட் பண்ண போறோம். சோ கேரக்டர் அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ கொடுத்துக்கிற அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ரேஷியோ கிளிக் பண்ணனும். இங்க 9:16 மாதிரி கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स இப்போ நமக்கு ப்ளைனான ஒரு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம போய்ட்டு வரைய போறோம். ஓகே இப்போ கீழ கொடுத்துக்கிற அந்த பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரஷ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स நம்ம நார்மலா பார்த்தோம்னா வரையறதுக்கு பென்ன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்து தான் பண்ணனும். இந்த இடத்துல பாருங்க டிஜிட்டல் பென்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம கேரக்டர் ஃபுல்லாவே இந்த பென்னை வச்சு தான் நம்ம வரைய போறோம். கீழ அந்த thickness 8 வச்சு நான் இப்போ இத வரைய போறேன். फ्रेंड्स இதல நான் என்னென்ன மெத்தட்ல பண்ணனத பாத்துங்க. இப்போ நான் என்ன பண்றேன் இந்த ஜூம் பண்ணிட்டு கீழ பாருங்க இந்த இடத்துல ரெண்டு பிக்சல்ல தான் இருக்கு. சோ இத கிளிக் பண்ணி நான் சின்னதா வரைய போறேன். சோ இந்த ஒரு டூல மட்டுமே வச்சு நான் இந்த கேரக்டர் ஃபுல்லா நான் வடிவமைக்க போறேன். சோ இந்த கேரக்டர் வந்து சாம்பிள் தான் फ्रेंड्स. நீங்க இந்த மாதிரி நீங்க சூப்பரான கேரக்டர் நீங்க வடிவமைக்கலாம். சோ நீங்க சூப்பரா மேக் பண்ண நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த கேரக்டர் மட்டும் நம்ம எப்படி வடிவமைக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பெரிய டுட்டோரியல் போறேன். பட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருக்கோம். சோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ நம்ம கேரக்டரோடைய அவுட்டர் லைன் பார்த்தோம்னா பென் வச்சு வரைஞ்சோம். இது நம்ம என்ன பண்ணணும், கலர் கொடுக்கணும்னா கீழே பக்கெட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம பக்கெட்டை கிளிக் பண்ணி கலர் என்ன கொடுக்கணுமோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல நான் லைனாக ப்ராசஸ் கொடுத்துருக்கேன், அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூட் ஆகிற கலர் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்கின்னோட கலரும் திருப்பி சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். இப்போ பேக் டு கேலரி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம கேரக்டர் உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் உருவாக்கணும். திருப்பி நீங்கள் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், 9:16 கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம கேரக்டர் நம்ம உருவாக்குறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இங்கே பேக்ரவுண்ட் உருவாக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதனா ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த பேக்ரவுண்ட் மாதிரி நீங்கள் வரையணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்டை பார்த்து நீங்கள் அப்படியே சேமாக வரையலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் நம்ம கொடுக்கணும். ஸோ மேலே இருக்கிற அந்த ஸ்கைக்கான கலர் கொடுத்துருங்க, அந்த மலைக்கான கலர் கொடுத்துருங்க, கீழே அந்த ரோட்டுக்கான கலர் கொடுத்துருங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றா கொடுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், கீழே திருப்பி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தோம்னா நம்ம ஆட் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல் பெய்டு டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆட் மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. இதில் நான் பார்த்து முடிச்சிட்டேன். கீழே வாங்க, இன்னும் ஃபுல்லாக கீழே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தோம்னா ட்ரீ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ட்ரீ ஆப்ஷன்ஸ், இந்த கிராஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராஸ் ஆப்ஷனை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு கீழே இருக்கிற மாதிரி கிராஸ் நான் லைனாக கொடுத்துன்னு வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே வைக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஓன் பேக்ரவுண்டை நீங்கள் உங்கள்கிட்ட மாற்றிக்கலாம். அடுத்த ட்ரீ ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ட்ரீயை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், திக்னஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சா தான் இந்த மரம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ திக்னஸ் கீழே பாருங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் மரத்தை நீங்கள் நட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஐபிஎக்ஸ் பெயிண்டர்ஸ்லாம் நம்ம சொல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற கேரக்டர் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பிஎன்ஜி குத்தி நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம ஓனா ஒரு கார்ட்டூன் கேரக்டரையும் கார்ட்டூன் பேக்ரவுண்ட் நம்ம உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம பே பண்ணி பண்ணாதான் பெய்டு சாஃப்ட்வேர் இதெல்லாம் நம்மளுக்கு அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதால இதை நம்ம ஒர்க் எடுத்து டைம் கொஞ்சம் எடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்ட்டூன் கேரக்டர் அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி வடிவமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா அனிமேஷன்ஸ். இப்போ நம்ம உருவாக்கின அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு நம்ம உயிர் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், பிளே ஸ்டோரில் போயிட்டு அனிமேஷன் மேக்கர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே பாருங்க நிறைய ஆப்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நான் சொல்கிற ஆப் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் ஓப்பன் அடுத்து ஓப்பன் கொடுத்து நான் உள்ள போகிறேன். ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே பாருங்க அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஐபிஐஎஸ் பெயிண்ட் எக்ஸில் கீழே வந்து டவுன்லோட் பண்ண அந்த பிஎன்ஜி ஃபைலை நம்ம இங்கே கொண்டு வரணும். இப்போ இந்த அப்லோட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அங்கே சேவ் பண்ண அந்த இமேஜை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். இப்போ நான் அந்த இமேஜை உள்ளே கொண்டு வரேன்.
ஓகே, இங்கே சாம்பிள் ரெடி பண்ண அந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கீழே அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்டூன் கேரக்டரோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குது. நாம இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுப்போம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. திருப்பி இந்த இடத்துல ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரைஞ்ச அந்த கேரக்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. திருப்பி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க நம்மளோட கேரக்டருக்கான அந்த போன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம டிரா கார்ட்டூன் டூல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் அதுக்கான டுட்டோரியல் நான் அடுத்தடுத்து நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்துக்கங்க நம்மளுக்கு போன்ல எங்க இருக்கு, நம்ம அசைவ் எந்தெந்த இடத்துல பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கு நீங்க ஓகே பண்ணிக்கோங்க. கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்ம வந்து சாம்பிளா வரைஞ்ச அந்த கார்ட்டூனுக்கு இப்போ இந்த இடத்துல உயிர் வந்துருச்சு. இந்த கார்ட்டூனுக்கு கீழே அனிமேஷன் நம்ம நிறைய கொடுக்கலாம். கீழே இந்த ஆப்ஷன்ல பாருங்க இந்த இடத்துல டான்ஸ், ஃபன்னி, ஜம்பிங், வாக்கி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்க ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த சீனுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க இந்த கார்ட்டூனுக்கு நான் வந்து ஹாய் காட்டுற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறத பாருங்க. நாம வந்து ஏனோ தானே வாஞ்சதான் இந்த கார்ட்டூன் கேரக்டர். பட் அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு இந்த மாதிரி அனிமேஷன் மேக் பண்ணும்போது நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணும்போது, அதாவது அந்த டுட்டோரியல்ல சொல்லுறவங்க நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல அனிமேஷன் நீங்க பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி நீங்க பறவைங்க, விலங்குங்க, மனுஷங்க உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் தேவைப்படுதோ நீங்க வடிவமைச்சிக்கலாம். ஸோ அடுத்த டுட்டோரியல் அடுத்து பறவைங்க, விலங்குலாம் எப்படி நம்ம மேக் பண்ணலாம்ன்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் போறேன் உங்களுக்கு வீடியோவா. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். கீழே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பாருங்க ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க டவுன்லோட். அதை டவுன்லோட் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில மொபைல்ல இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒர்க் ஆகல நீங்க என்ன பண்ணா கீழே இருக்கிற அந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. வெளியே வந்துட்டு குரோம் ஓபன் பண்ணுங்க. சர்ச் பார்ல நம்ம காப்பி பண்ண அதை பேஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல கீழே ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த ஆப்ல பார்த்த அதே செட்டப் இந்த இடத்துல வந்துருச்சு. கீழே இதுல ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சுன்னா நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க கேலரியில நீங்க சேவ் பண்ணிக்கங்க. அப்படி உங்க கார்டுல என்ன பண்ணுங்கன்னா அந்த மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல செகண்டா இருக்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க. அதில் காப்பி டு கேலரின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பேஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வந்து அந்த அனிமேட்டட் ஆன அந்த ஃபைல் வந்து நம்மளுடைய கேலரியில சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை கொண்டு போயிட்டு நாம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 3 மெத்தட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஓனா உருவாக்கியாச்சு, ஓனா ஒரு கார்ட்டூன் பேக்ரவுண்டை நம்ம உருவாக்கியாச்சு, அடுத்து அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கான அனிமேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 4வது ஆப்ஷன் லாஸ்ட் எடிட்டிங் ஆப்ஷன் தான். ஸோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம அனிமேஷன் பண்ண அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து பேக்ரவுண்டோட இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பிளே ஸ்டோரில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப். ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட்லாம் வரும். ஸோ அந்த ஆட் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே கேலரி ஆப்ஷன் காட்டுறது கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து அங்கே டவுன்லோட் பண்ணது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும், அனிமேட்டட் பண்ண அந்த கார்ட்டூன் கேரக்டர் கொண்டு வந்து நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் இந்த ஆப் மூலியமா பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி குரோம் போங்க. குரோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், remove.pgன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த remove.pg நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் வீடியோஸ் பேக்ரவுண்ட் 100% ஆட்டோமேட்டிக்கலி வித் அன்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு ட்ரை இட் நவுன்னு கொடுத்துருப்பாங்க, இது அப்லோட் நோவை கிளிக் பண்ணுங்க. இங்கே அப்லோட் கிளிப்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் அனிமேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோஸ் உள்ள கொண்டு வந்து அதோட பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம கைன்மாஸ்டரில் கொண்டு போய் எடிட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரீன் ஸ்க்ரீனில் இருந்தால் மட்டுமே நம்ம குரோமோகி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அதில் பண்ண முடியும். வேற எந்த கலரில் இருந்தாலும் பண்ணலாம். பட் இதில் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம தனியாக ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து தான் நம்ம கைன்மாஸ்டர் வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட் ஆப்ஷன் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. இதில் நமக்கு தேவையான நேமை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற மெயின் லேயர் என்ன வைப்போம்னா நம்ம பேக்ரவுண்டு தான் வைப்போம். ஸோ மேலே மீடியாவை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம அங்கே ரெடி பண்ண அந்த பேக்ரவுண்டை நம்ம உள்ளே கொண்டு வரணும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்க நாம் ரெடி பண்ண அந்த ஓன் பேக்ரவுண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் லேயர்ல நாம ரெடி பண்ண அந்த அனிமேஷன் கேரக்டர் உள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. இதில் கொடுத்துக்கிற மீடியாவை கிளிக் பண்ணுங்க. இதுதான் செகண்ட் லேயர். இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜ் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க, இந்த கேரக்டர் வந்து ரன் ஆகி போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லேயரை நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன்.
ஓகே, இங்கே பாருங்க அந்த கேரக்டர் வந்து ரன் ஆகி கொண்டே மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு கேரக்டர் ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த இதில் நம்ம அனிமேஷன் மேக் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேரோட வேணுமோ அந்த பேரோட நீங்கள் உருவாக்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பேரோட உருவாக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இமேஜ் சர்ச் மேன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அதில் கொடுத்துக்கிற பேரோட கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஓனாக தான் மேக் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ கேரக்டர் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து ஓனாக மேக் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 3D and 2D ஆப்பில் கொடுத்துக்கிற அந்த கேரக்டர் கூட நீங்கள் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அண்ட் டைம் வந்து அதிகமாகுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் வந்து ஓனாக தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து வரைஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி சொல்ல வந்தாலும் சரி, இல்லை ரைம் சொல்ல வந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைம் எடுத்து ஒர்க் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் பிகினராக யூடியூப்ல வந்து 2D அனிமேஷன் மேக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, ஸோ எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கைன்மாஸ்டர் பற்றி தெளிவாக எடிட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க. அந்த கைன்மாஸ்டர் டுட்டோரியல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த கைன்மாஸ்டர் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கினீங்கன்னா போதும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெத்தடில் நம்ம ஓனாக ஒரு கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்கியாச்சு. அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு தேவையான கார்ட்டூன் பேக்ரவுண்டை நம்ம உருவாக்கியாச்சு. அந்த கார்ட்டூன் கேரக்டர் கொண்டு போய்ட்டு எப்படி நம்ம அனிமேட் பண்ணலான்றதை பார்த்தாச்சு. அந்த அனிமேட் பண்ண அந்த கேரக்டரை கொண்டு வந்து எப்படி நம்ம கைன்மாஸ்டரில் வச்சு எடிட் பண்ணலான்றது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த 4 மெத்தட் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம். ஸோ இதை தவிர்த்து சில மெத்தட் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்னென்ன மெத்தட் எப்படி பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கார்ட்டூன் கேரக்டர் எனக்கு வந்து ப்ராப்பராக வடிவமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் இதை ப்ராப்பராக வடிவமைச்சு அதுக்கான வீடியோஸ் ஒன்று போடுறேன். பட் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் நான் ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.